எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பு. வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள், இளைஞர்கள் லட்சக்கணக்கில் திரண்டு நடத்திய சென்னை மெரினா போராட்டத்தின் இறுதி நாளில் நிகழ்ந்த வன்முறை குறித்து முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். மாணவர்கள் போராட்டத்தில் இறுதி நாளில் சமூக விரோதிகள் உட்புகுந்ததால் தான் வன்முறை வெடித்தது என்றும் மிக குறைவான பலப்பிரயோகத்தையே போலீசார் பயன்படுத்தினர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் களத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மிக மோசமான தாக்குதலை போலீசார் நடத்தியிருக்கிறார்கள் என்பதாகவும், சமூக விரோதிகள் என்று அரசும் காவல்துறையும் சொல்லக்கூடியவர்கள் யார் யார் என்கிற பட்டியலை ஏன் வெளியிடவில்லை என்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வன்முறை குறித்து உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய நீதிபதி தலைமையில் ஒரு நீதி விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகள் நேரடியாக காவல்துறையின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டு அந்த மக்களின் குரல்களை பதிவு செய்து வருகிறார்கள். அவர்களும் நீதி விசாரணை ஒன்றே தீர்வு என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இறுதி நாள் நிகழ்ந்த வன்முறை, அரசு அது குறித்து அளித்திருக்கக்கூடிய விளக்கம், எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள், மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் ஆகியவற்றோடு இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன், கொங்கு இளைஞர் பேரவை நிறுவனரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனியரசு, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் கோவி செழியன், அரசியல் விமர்சகர் திரு சுமன் ஸ்ரீராமன் ஆகியோர் நம்மோடு இணைகின்றனர். இவர்கள் அனைவரும் விவாதத்திற்கு வரவேற்று விவாதி தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். ஒரு மூத்த பத்திரிகையாளராக இது போன்ற வன்முறைகள் நடப்பதும் அது குறித்து அப்போது பதவியில் இருக்கக்கூடிய அரசுகள் அளிக்கக்கூடிய விளக்கத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த சம்பவம் நிகழ்ந்த நாளிலிருந்து பேசக்கூடிய எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சமூக விரோதிகள்ன்றாங்க. இன்னைக்கு முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. ஆனால் யார் அந்த சமூக விரோதின்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது நிச்சயமாக அப்படி ஒரு சமூக ஆன்டி சோஷியல், ஆன்டி நேஷனல் அப்படின்னாரு நம்ம போலீஸ் கமிஷனர். அதே ஒரு பாணியை பின்பற்றி தான் முதலமைச்சர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அனைத்து ஆளுங்கட்சியினரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் அதே கேள்வி தான் என்னுடைய மனதிலும் இருக்கிறது. நான் அங்கே கொஞ்சம் மது அருந்தி வந்த பசங்களை பார்த்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ஓவர்ட்டாக, கொஞ்சம் எபூலியண்ட்டாக, கொஞ்சம் ஒச்சையெல்லாம் வச்சு கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கிற பசங்களையும் பார்த்துருக்கேன். ஒரு ஆன்டி சோஷியல் கூட என் கண்ணிலையும் மாட்டலை. நான் தினம் அன்றாடம் அவங்க மடியனாக்கு சென்று கொண்டு தான் இருந்தேன். இது யார் ஆன்டி சோஷியல் என்று கூறாமல் ஓ பன்னீர்செல்வமும் சரி, சிட்டி கமிஷனர் ஜார்ஜும் சரி, நம்ம அவர் மேலே மீடியாவும் சரி, எதிர்கட்சியினரும் சரி நிச்சயமாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து தான் நடந்தது. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மரீனா இருக்கிற அந்த நாள் வரை, அந்த மண்டே மார்னிங் வரையிலான கால அளவில் பார்த்தீங்கன்னா, போலீஸும் இந்த பசங்களும் சரி, அந்த யூத்தும் சரி, எல்லாமே ஒன்றுக்குள்ளால் ஒன்றாக ஏதோ ஒரு மச்சம் ஒரு உறவு மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஃப்ரீயாக எல்லாரும் பேசி கொண்டிருந்தார்கள். திடீர் என்று ஒரு போலீஸ் அதிகாரி இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக 21ஆம் தேதியிலிருந்து 2 மணி நேரம் டைம் கொடுத்து தான் வர்றோம், அது கேட்காதனால தான் 23ஆம் தேதி காத்தால எங்களுக்கு அகற்ற வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கம் வருது. அப்போ இதில் எங்கே ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் வந்துச்சு? இது எங்கே ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்ஸ்? இது ஆன்டி சோஷியலுங்கிறது ஒன்று, ஆன்டி நேஷனல்ங்கிறது இது ஏதோ இந்த சொல்லுக்கு பதிலாக அந்த சொல்லு பயன்படுத்தலாம், அந்த சொல்லுக்கு பதிலாக இந்த சொல்லு பயன்படுத்தலாம் மாதிரி ஒரு போலீஸ் கமிஷனர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த ரிப்போர்ட்டை வச்சு படிக்கிறது தான் ஒரு முதலமைச்சருடைய வேலையா? இல்லை இதுக்கு ஒரு ஆலோசித்து, இல்லைனா அட்லீஸ்ட் ஆலோசிக்க ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு, இல்லைனா ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் போட வேண்டாமா என்ற கேள்விதான் என் மனதில் எழுதி கொண்டிருக்கிறது. இல்லைனா ஆஸ்தான நீதிபதிகள் இருப்பார்கள், ரிட்டையர்ட் நீதிபதிகள், அது இந்த அரசானாலும் சரி, திமுக அரசானாலும் சரி, தொடர்ந்து நீதி விசாரணை என்ற பேரில் ஒரு 3-4 நீதிபதிகள் இருக்கார்கள். அவங்களை வச்சாச்சு ஒரு நீதி விசாரணை நடத்தின பிறகு இந்த மாதிரி ஒரு கருத்தை கூறியிருக்கலாம் என்றுதான் எனக்கு தோணுன்ற ஒரு இது. ஆனால் இது இவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமானதான்? ஒரு முதலமைச்சர் இப்படி பேசியிருக்கக்கூடாது. நிச்சயமாக ஒரு உளவுத்துறை இப்படி செய்திருக்கக்கூடாது. ஆனால் உளவுத்துறை செய்துவிட்டு அது அதிகாரிகள் தான், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு ஆளுகின்ற முதலமைச்சர் ஒரு போராட்டத்தை, ஒரு மக்கள் போராட்டத்தை இப்படி கொச்சைப்படுத்தி இருக்கக்கூடாது. இல்லை, இந்த கடைசி நாள் வன்முறைக்கு தான் இதெல்லாம் காரணம். கடைசி நாளில் சமூக விரோதி உள்ளே புகுந்துட்டாங்க, அதனால் அவர் வழியே இல்லாமல் நாங்கள் போலீஸோட பலப்பிரயோகம், அதுவும் குறைவான பலப்பிரயோகம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு.
ஆனால் நடந்திருப்பது என்னன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மீனவர் குப்பங்களுக்குள் அந்த பகுதிகளுக்குள் காவல்துறை சென்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போது வரை கைது நடவடிக்கைகள் தொடர்றதுலாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கும் போது இதை இந்த சிச்சுவேஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையாலுமே அப்படி வந்ததுனால இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாயிருச்சா, இல்லை எடுத்த ஆக்ஷனை அவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது இம்ப்யூனிட்டி தான். அதாவது நாங்க என்ன வேணா செய்யலாம், நாங்க அரசு, இது வந்து அரசு எந்திரம். அரசு எந்திரம் என்றால் நாங்க எங்களுடைய வலுவை, எங்களுடைய பலத்தை நாங்கள் காமிப்போம் என்ற ஒரு இதில் தான் 23ஆம் தேதி அந்த அவ்வளோ ஆக்ஷன் நடந்தது. திடீரென்று இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அதாவது இந்த என்டையர் மூமெண்ட்டே வந்து ஏதோ ஒரு மாணவன், ஒரு பொறியியல் கல்லூரி மாணவன் ஆரம்பித்ததாகவும் அது ஏதோ பரவி நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கொச்சைப்படுத்தும் ஒரு முயற்சியும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது இந்த உளவுத்துறை என்னென்ன கூறுகிறதோ அதே அரசியல்வாதிகளும் பின்பற்றி அதே கூறுகின்ற அந்த பாணி இருக்கு. அது நிச்சயமாக முதற்கட்டமாக கைவிட வேண்டும். இது நிச்சயமாக ஒரு தேர்ந்தெடுத்த அரசு, ஒரு ஜெயலலிதா இந்த சூழ்நிலையில் இங்கு இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த அவலம் நடந்திருக்காது என்று நான் கருதுகிறேன். அவர்கள் வந்து நிச்சயமாக அவர்கள் ஒரு 1க்கு 2 வாட்டி ஒரு ஆய்வு செய்த பிறகுதான் இந்த மாதிரியான கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். அது ஒரு சட்டசபையில் வெளியிடலாமா என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழுகிறது. தொடர்ந்து வருகின்ற இதே அதுதான். அதாவது என்ன ஒரு அதிகாரி தன்னுடைய கையில் அளிக்கிறாரோ அதை படிக்கிறக்கா ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அதில் கேள்வி கேட்க வேண்டாமன்றது தான் தலைவங்க பிரச்சனை. நிச்சயமாக தயவு செய்து இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறார்கள். இதிலிருந்து எவ்வளவோ டேக்அவேஸ் இருக்கு. அந்த டேக்அவேஸை நிச்சயமாக ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த மன பக்குவமாச்சு நீங்க காமிக்க வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான கருத்து தான் என்னுடைய. திரு தனியரசு, இதே முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் மாணவர்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அவசர சட்ட அறிவிப்பை சொல்லும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போது சமூக வலைதளங்கள்ல தனது அரசுக்கு எதிராக நடைபெறக்கூடிய போராட்டம் வெற்றின்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் அப்படின்னு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருந்ததையும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதே முதலமைச்சர் சமூக விரோதிகள் புகுந்து விட்டார்கள், அதனால நாங்க பலப்பிரயோகம் செஞ்சோம் அப்படின்னு சொல்வது இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் செயல் அப்படிங்கிற விமர்சனம் சரியானதானே? இதில் நீங்கள் மாண்புமிகு முதல்வர் ஓபிசியை வந்து அறிக்கையில் அப்படி சொல்லலை, ஆளுநர் உரையில் 23ஆம் தேதி அன்னைக்கு ஆளுநர் உரையில் 2 பக்கம் ஜல்லிக்கட்டு பற்றியும் இவ்வளவு கட்டுக்கோப்பாக மக்கள் போராடியது அறவழி போராட்டத்தை பற்றியும் மாணவர்கள் இளைஞர்களினுடைய இந்த போராட்டத்தை பாராட்டி ஆளுநர் உரையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆளுங்கட்சி கொடுக்கறதானே சார் ஆளுநர்? அதான் ஆளுங்கட்சி தான் சொல்கிறேன் நான். முதல்வர் அப்படி கொடுத்திருந்தா கூட இது ஆளுநர் உரையிலேயே அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ வந்து அரசு வந்து தான் விரும்பி தன்னுடைய உளப்பூர்வமாக மக்களினுடைய உணர்வுகளை அறவழியில் அவங்க வெளிப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பையும் வசதியும் ஏற்படுத்தி தந்த ஒரு வலிமையான ஜனநாயக அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுன்னு நம்ம மாற்று கருத்து இல்லாமல் நம்ம ஊடக மூத்த பத்திரிகையாளர் ஐயா உள்ளிட்ட எல்லாரும் அறிவோம். நம்ம இது திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ இல்லை இந்தியாவினுடைய வேறு எந்த மாநிலத்திலையும் இதுபோன்று 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி நின்று 7 நாட்கள் ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட இல்லாமல், சின்ன பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படாமல் ஒரு 7 நாட்கள் தமிழ்நாடு முழுக்க மக்கள் போராடுவதற்கு வாய்ப்பை, பாதுகாப்பை தந்த அரசு, பாதுகாப்பை தந்த காவல்துறை தான். அது ஏற்கனவே அண்ணன் சொன்னாங்க, மாமன் மச்சான மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி பழகினாங்க. காவலர்களே சீருடையில் வந்து மைக்கு பிடிச்சி பேசுகிற அளவுக்கு அனுமதி கொடுத்த அரசு காவல்துறை. காவலரே சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்கிற அளவுக்கு ஒரு தேசிய விழாவாக இதை வந்து அரசும் இணைந்து நடத்திய ஒரு மகத்தான இந்த போராட்டம் இந்திய நவீன சமூக அரசியல் வரலாற்றில் உலகத்தில் எந்த நாட்டிலும் நடந்திராத ஒரு மகத்தான ஒரு தமிழர் எழுச்சி போராட்டம், தமிழர்களுடைய பண்பாட்டு நாகரிக உரிமை போராட்டம். இந்த போராட்டத்தை கடைசியில் நடந்த இந்த சின்ன சம்பவத்தை ஒரு வன்முறை என்றோ கலவரம் என்றோ, இதில் சமூக விரோதிகள் அல்லது தேச விரோதிகள் அல்லது வேறு எந்த வகையிலையாவது அவர்கள் ஒரு தவறான ஆட்கள் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபரோ அல்லது ஒரு 10 பேரோ 20 பேரோ அந்த நபர்களினுடைய செயலால் அதனுடைய எதிர்வினையாக நடத்திய காவல்துறையினுடைய அதை கட்டுப்படுத்துவதற்காக எடுத்த நடவடிக்கையை நாம் ஒரு கலவரம் என்று இதை வடிவமாக்கி இந்த மகத்தான ஒரு அறவழி போராட்டத்தை தமிழர்களினுடைய 1000 ஆண்டுகளாக பேர் காயப்பட்டிருக்காங்க, ஆட்டோக்கள் எரிக்கப்பட்டிருக்கு, மீனவர் குடியிருப்புகள் எரிக்கப்பட்டிருக்கு, ஒரு மீன் மார்க்கெட்டே இல்லாம போயிருக்கு, ரூதர்புரங்கிற ஒரு குடியிருப்பு முற்றிலுமா இன்னைக்கு இதாகி அந்த மக்கள் நடுத்தருள் நின்றுருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயத்தை கலவரம்னு சொல்வதற்கு போதுமான சாத்தியக்கூறு இல்லாத விஷயம் இல்லை. கலவரம் இந்த சம்பவத்துக்கு வந்து நம்ம ஈடு செய்யணும். நான் இந்த மகத்தான போராட்டத்தினுடைய மதிப்பீடு, இந்த சம்பவங்கள் நம்மை வேறு திசையில் இந்த போராடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்த அறவழி சிந்தனை இருந்துச்சு இல்லைங்களா? இந்த அறவழி சிந்தனையை தன்னுடைய வாழ்வியல் பாரம்பரிய உரிமையை மீட்டெடுக்க அவர் அணி சேர்ந்த அந்த மகத்தான தியாகம் செய்த போராட்டம்,
இரவு பகலாக கற்பனை செய்து பார்க்க முடியாத மகத்தான தியாகத்தை செய்த அந்த மக்கள் திரளை நம்ம வந்து இப்போ நம்ம இதை ஈடு செஞ்சிடலாம். அரசாங்கம் இன்னைக்கு முதல்வர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்னு இன்றைக்கும் கூட சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த போராட்டத்தில் இப்போ கூட நான் கேள்விப்பட்ட வர்ற வழியில் இந்த மாதிரி இவ்வளவு வழக்கு இருக்குங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். 66 வழக்குகள் சென்னையில் 215 பேர் கைதுன்னு இன்றைக்கி முதல்வர் அறிக்கையில் தந்திருக்கார். சாலை மறியல் வழக்குகளில் 114 வழக்குகள், சென்னை நீங்களான வழக்கு 146 பேர் கைது. இதையெல்லாம் நம்ம பட்டியலிட்டிருக்காங்க. இன்றைக்கி நான் கூட இவ்வளவு வழக்குகள் இவ்வளவு பேர் கைதுன்னு வரக்கூடாதுன்னு நினச்சோம். அதை சட்டமன்றத்துக்குள்ளேயே நான் தமிழ் அன்சாரி சட்டமன்ற உறுப்பினர் போய் முதல்வரை சந்தித்து இதில் மென்மையாக நம்ம நடந்துக்கணும். உண்மையிலேயே இதில் வந்து அப்பாவிகளோ மாணவர்களோ இளைஞர்களோ இதில் யாரும் பொய்யாக இந்த வழக்குகளில் இணைக்கக்கூடாது. விசாரித்து திட்டமிட்டு சதி செய்து பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தி வன்முறையில் ஈடுபட்ட எவர் ஒருவரையும் நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அப்பாவி மக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அதில் போய் வழக்குகள் புனையப்பட்டு சொல்லப்பட்டாலும் வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. நம்ம பேசலாம், அடுத்தடுத்த கட்டங்களை பேசலாம். திரு கோவிசில நீதி விசாரணை வேண்டும், அதுவும் உயர்நீதிமன்றத்தில் இப்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை கொண்டு நீதி விசாரணை வேண்டும் அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கோரிக்கை முன்வைக்கிறது. இதற்கான அடிப்படை என்ன? நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல மாணவர்கள் எழுச்சியாக போராடிய போராட்டம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சமூக விரோதிகள், தேச விரோத செயல்கள் எதிர்பாராத விதமாக புகுந்து உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட காரணத்தால் 23ஆம் பிரச்சனை நடந்தது என்று அவரே ஒப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஆளுநர் உரையில் கவர்னர் அதை வரவேற்றிருக்கிறார், மகிழ்ந்திருக்கிறார், பெருமையோடு பேசியிருக்கிறார். இளைஞருடைய ஒற்றுமையை, மாணவருடைய ஒற்றுமையை. ஆக ஆளுநர் உரை என்பது ஒரு அரசின் கருத்தாக இருக்குமேயானால் இன்றைக்கு முதலமைச்சருடைய பேச்சு எதை வெளிப்படுத்துகிறது என்பது என்ற ஒரு ஐயப்பாடு தமிழகம் முழுவதும் இருக்கிறது, இன்க்ளூடு மாமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உள்பட. இந்த நிலையில் தீவிரவாத செயல்களை, தேச விரோத செயல்களை அடக்கத்தான் நாங்கள் காவல்துறையை மென்மையாக கையாண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தினோம். குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் சட்டப்பேரவையில். மெரினா கடற்கரையில் நடந்த போராட்டத்தை மெரினா புரட்சி என்று பெருமைப்படுத்தியவர் எதிர்க்கட்சி தலைவர். சென்னையில் நடந்த மெரினா கடற்கரை சமூகங்கள் கூடியது உண்மை என்பது ஆளுங்கட்சியின் வாதம் என்றால் வடபழனியில் துப்பாக்கிச்சூடு நடந்தது ஏன்? மதுரை தமுக்க மைதானத்தில் காவலர்கள் அடித்து லத்திச்சார்ஜ் செய்தது ஏன்? அலங்காநல்லூர் நடந்த கலவரத்திற்கு யார் காரணம்? கோயம்புத்தூர் நடந்த வன்முறைக்கு யார் காரணம்? ஆக இறுதி கட்டமாக இந்த போராட்டத்தை ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் காவல்துறை கடந்த காலங்களில் செய்த தவறை மறைப்பதற்கு ஒரு வன்முறையை தூண்டியதுதான் தமிழக அரசாங்கம் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பார்வை. பாதிக்கப்பட்டது காவல்துறையா? அமைச்சர் சொல்லுவதை போல், முதலமைச்சர் சொல்லுவது போல் இருக்குமே. ஆனால் முழு விசாரணை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அன்று மாலையே கவர்னரை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தோம். பரிசீலிப்பதாக சொன்னார். சட்டமன்றம் கூடியது. நேரமில்லாத நேரம் என்று சொல்கிற கேள்வி நேரம் முடிந்த அந்த நேரத்தில் வினா எழுப்பினோம். சபாநாயகர் மறுத்தார். வெளிநடப்பு செய்தோம். வெளியே வந்து கருத்தை சொல்லியிருக்கோம். இந்த கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தும். நம்ம தொடர்ந்து பேசலாம். சுமன் ஸ்ரீராமன், 2 விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. அலங்காநல்லூரில் முதல் கட்டமாக அவங்க போய் அகற்ற முயற்சி செய்கிறார்கள். அப்புறம் லத்தி சார்ஜில் இறங்குறாங்க. அப்புறம் அங்கிருந்து கற்கள் எறியப்படுது. இங்கே இவர்களும் தாக்கப்படுறாங்க. அங்கே சில போலீஸாரும் தாக்கப்பட்டிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம். அலங்காநல்லூர். மதுரையில் அது வேறு மாதிரியா இருக்கிறது. திருச்சியில் எதுவுமே இல்லாமல் ஒரு சுமூகமான முடிவோட மயில் வாகனம் டிசி வந்து அதை முடிச்சு வைக்கிறாரு. சென்னையில் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு வன்முறையோடு போய் முடிந்திருக்கிறது. இந்த ஓவரால் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க யூகிக்கிறீங்க? இல்ல, அதாவது இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு சில கால அவகாசம் அரசு கொடுத்திருக்கலாம். அதாவது இந்த மாணவர்கள் தானாக போராட்டத்தை முடித்து கொண்டு சென்று விடுவார்கள் என்று. அது நடைபெறாத ஒரு சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அது வந்து இப்போ இது 2 விஷயம். அந்த ஆளுநர் உரையில ஏன் இதை பற்றி குறிப்பிடவில்லைன்னா, அப்பதான் நடந்துகிட்டு இருந்த அந்த சம்பவம் வந்து முழுமையாக அந்த வன்முறை ஆமா அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிற டைமுக்கு அந்த டைம் தான் கிட்டத்தட்ட ஆளுநர் உரையும் கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அதில் இடம்பெறவில்லைங்கிறது வந்து ஒரு முரண்பாடாக பார்க்க முடியாது. 2வது, இதுல 3 விதத்தில் அது பிரிக்கணும். ஒன்று வந்து காவல்துறையினர் வன்முறையில் ஈடுபடும் காட்சிகள், அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அதுக்கு ஒரு என்கொயரி இருக்கணும், அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேணும். திரு பாலகிருஷ்ணன் டிசி சொல்லியிருக்கிறாரு, 1 வாரத்துக்குள்ளே நாங்கள் அதை என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு அதில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. முதலமைச்சரும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, காவல்துறையினர் யாரேனும் தவறாக நடந்து கொண்டதால் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டோம். ஸோ அது ஒரு பார்ட், அது வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. 2வது, இந்த
போராட்டத்தை காவல்துறையை பயன்படுத்தி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு டிசிஷன் ஹேஸ் டு பி டேக்கன். இந்த ப்ரொடெஸ்ட்டை இந்த நேரத்தோட முடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத முடிவு கொண்டு வரணுங்கிறது ரெண்டாவது. மூணாவது, ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு அதற்கு காவல்துறை ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிசிஷன் இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, ஃபோர்ஸ் இது ப்ரொடெஸ்ட்டை கலைக்கணும் அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க. என்ன அளவு பண்ணுறாங்க, இப்போ டியர் கேஸ் வந்து பண்ணலாம், இல்லை லத்தி சார்ஜ் வந்து பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற சில விதிமுறைகள் காவல்துறையினர் அவங்களே வந்து இன்ஃபார்மலாக ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இது மிக முக்கியமாக ஒன்று, இந்த டிசிஷன், அதாவது இந்த 23ஆம் தேதி காலை அங்கு சென்று இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று எடுக்கப்பட்ட முடிவு, அது வந்து அரசு ரீதியாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. காவல்துறை தன்னிச்சையாக வந்து அவங்க டிசைட் பண்ண முடியாது. இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் கொடுப்பாங்க, காவல்துறை இன்புட்ஸ் கொடுப்பாங்க, அரசு ஒரு முடிவு எடுக்கும். சரி, இந்த தேதியோட இந்த நேரத்தோட முடிவு எடுக்கலாம். ரெண்டாவது, இந்த ஆன்டி நேஷனல் அண்ட் ஆன்டி சோஷியல், சமூக விரோத இந்திய இறையாண்மைக்கு எதிராக வந்திருக்கிற அங்க சில கோஷங்கள் எழுப்பப்பட்டன என்று அவர் போராட்டக்காரங்களே சொல்றாங்க. அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார், வந்து சில பேர் கத்திட்டு போறாங்க, அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருந்துச்சு, ஏன் யார் அவங்கன்னு தெரியலன்னு. ஸோ இந்த கோஷங்கள் எழுப்பப்பட்டவை என்பது உண்மை. புகைப்படங்கள் வைக்கப்பட்டவை, சில ஒசாமா பின் லாடன் புகைப்படம்லாம் இருந்துச்சு அப்படின்னு முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கிறது. நவ் இது செய்தது யார் என்று காவல்துறையினர் வந்து விசாரணையில் கண்டுபிடிச்சு சொல்லணும். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இதில் என்னன்னா, அரசாங்கம் விசாரணை நடத்தும் என்ற உறுதி அளித்திருக்கிறாங்க. காவல்துறை அதில் தனியாக அவங்களுடைய பங்கு வந்து விசாரணைக்கு அவங்க 1 வீக்கில், ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கு அறிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அறிக்கைகள் வந்த பிறகு நிச்சயமாக அது திருப்தி அளிக்கும் வகையில் இல்ல காவல்துறை முற்றிலும் சரியாக நடந்துச்சு. அவங்க வந்து நம்ம 1000 அறிக்கைகள் 1000 விசாரணைகளை பார்த்துடலாம். ஆனா இங்க கேள்வி என்னன்னா, இவங்க சொல்லக்கூடிய ஆன்டி நேஷனல் ஸ்லோகன் அப்படிங்கிறது என்ன? உச்சபட்ச ஸ்லோகனாக தனித்தமிழ்நாடு வேண்டும் அப்படிங்கிறதான். ஆனா பத்திரிகையாளர்களாக உடலாக நாங்க உள்ள போய் பார்க்கும்போது அது பல இடங்கள்ல இந்த 5 நாட்களாகவும் அங்கங்க எழுப்பப்பட்டது. சில இடங்களில் அது அனுமதிக்கப்பட்டது, சில இடங்களில் போராட்டக்காரர்களே அதை வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப மைனரா இருந்தது. அதாவது நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா, முதல் 2 நாட்கள் ஆர்கே இருந்தாரு, நானும் இருந்தோம், அங்கெல்லாம் இருந்த போது நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி கோஷங்கள் எழுப்பப்பட முதல் நாளும் 2வது நாள் இந்த மாதிரி கோஷங்கள் அதிகமாக இல்லை. ஒரு 4வது நாள் 5வது நாளுக்கு பிறகுதான் வந்து இந்த கோஷங்கள் அதிகமாக ஒலிக்க தொடங்கின. இப்போ அரசுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். எப்போ வந்து இது இவ்வளவு லட்சம் மக்கள் ஒரு மாநிலம் முழுவதும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், இவ்வளவு நாள் அமைதியா இருக்கு, எப்போ இது கட்டுப்பாட்டுக்கு இழந்து சென்று விடும் என்ற ஒரு டிசிஷன் அரசு எடுக்கணும். அது வந்து நீங்க சொல்லலாம், முன்னாடியே எடுத்துக்கணுமா, இல்ல அப்ப இன்னும் 2 நாள் டைம் கொடுத்துருக்கணுமா, இல்ல 2 மணி நேரம் அலோவ் பண்ணிருக்கணுமாங்கிறது வந்து விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அரசு வந்து எப்படி இதை முடிவுக்கு கொண்டு வரணும்? ஏன்னா ஒரு 50 பேர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு ஊர்களில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நகரங்களில். சோ இந்த போராட்டத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் ஹேஸ் டு பி டேக்கன். அந்த முடிவு எப்படி அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து இந்த விசாரணைக்கு ஒரு வாரம் முடிவு எப்படி எடுக்கப்பட்டதுங்கறத தாண்டி எப்படி அமல்படுத்தப்பட்டதுங்கறத பத்தி தான் இப்ப டிஸ்கஷனே. நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திரு ஆர்கே, தொடர்ச்சியாக ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டத்தை இந்த அளவிற்கு கலைத்ததே வந்து ஒரு சாதனையாக தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா உயிர் பலிகள் இல்லை அப்படின்லாம் சொல்லப்படுது. அதை சொல்லும் போதெல்லாம் இன்னொரு கான்டெக்ஸ்ட் என்ன வருதுன்னா, அந்த நேரம், போராட்டம் முடிவுக்கு வருகிறது, சட்டம், போராட்டத்திலிருந்து இவர்களை அப்புறப்படுத்துறதுக்கு காவல்துறை எடுத்திருக்கும் நடவடிக்கை, இந்த டைம் இது ரொம்ப சரியானதாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. அதாவது 21ஆம் தேதி ஆர்டினன்ஸ் வருது. அன்று நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அன்று நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காத்தால வந்து நீங்கள் அவங்களை அனுப்பிச்சிருக்கலாம். அதாவது ஆர்டினன்ஸ்னா என்ன, அவசர சட்டம்னா என்ன, இது சட்டத்தினுடைய அனைத்து இது பேரஃபர்மையும் இந்த இதுக்கும் இருக்குது. இது ஒரு 6 மாத காலம் வந்து நீடிக்கும், அதன் பிறகு பில் கொண்டு வரலான்னா இது அது விளக்கி இருக்கணும். அது விளக்கல. அது எங்கே விளக்கிருக்கணும்? சமூக வலைதளங்களில் விளக்கி இருக்கணும். ஒரு முதல்வரே நேராக வந்து கூட பேசியிருக்கலாம் என்றுதான் என்னுடைய கருத்து. அன்னைக்கு பண்ணல, விட்டாங்க. ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய வாக்குமூலம் என்னன்னா, இல்லை நாங்கள் 2 மணி நேரம் பேசிகிட்டே இருந்தோம், அவங்க வந்து நீடித்தே போகிறாங்க. 23ஆம் தேதி காத்தால அந்த டைம் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது.
ஏனென்றால் அன்றைய தினமே தான் சட்டசபையில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு தெரியும், அன்றைய தினம் தான் அவங்க வந்து அந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. அப்போ 5 மணிக்கு அந்த பில் வந்து சபையில் மசோதா வந்து அந்த சபைக்கு கொண்டு வரப்படுகிறது, ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. ஏன் இந்த ஒரு 12 மணி நேரம் ஏன் இந்த கால அவகாசம் கொடுக்கவில்லை மாணவர்களுக்கு? இது எனக்கு எழுகின்ற கேள்விதான். இதுவரை ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்லைன்னா ஆளுங்கட்சி தரப்பிலோ இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கவில்லை. அதன் பிறகு நிச்சயமாக நீங்க வெளியேற்றுக்கலாம். அதாவது பில்லு வந்து நாங்க ஏகமனதாக பாஸ் பண்ணிட்டோம், அடுத்ததாக கவர்னர் ஒப்புதலுக்கு போகுது, கவர்னர் அன்றைய நைட்டே அதை சைன் பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷல் கூரியர்ல வந்து பிரசிடென்ட் அனுப்பி வைக்கிறாரு. இவ்வளவு துரிதமாக செயல்படுகின்ற ஒரு அரசு ஏன் இந்த மாணவர்களுக்கு ஒரு 12 மணி நேரம் டைம் கொடுக்கவில்லை? 12 மணி நேரத்தில் அங்க கலவரம் வெடிச்சிருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக காவல்துறை இல்லாத போதே, அதாவது ஒரு 50 பேர் இல்ல 100 பேர் கூடியிருந்தாங்க ஜனவரி 17ஆம் தேதி என்று கருதுகிறேன், இல்லை 16ஆம் தேதி அன்று ஒரு கலவரமும் நடக்கவில்லை. அங்கே 17ஆம் தேதி ஒன்றும் பெரிய அளவில் போலீஸ் அங்கே கிடையாது, ஒரு 5000 மாணவர்கள் இருந்தார்கள், அன்று பிரச்சனை நடக்கவில்லை. அப்போ இந்த பிரச்சனைகள் நடக்காததுக்கு காரணம் காவல்துறை கிடையாது, பிரச்சனைகள் நடக்காததுக்கு காரணம் மாணவர்களே தான். அங்கிருந்து எப்படி அந்த டிராஃபிக்கை வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அந்த ஒழுங்குமுறைப்படுத்தி கொண்டிருந்தார்களோ, எப்படி உணவுப் பொட்டலங்கள் வந்து துரிதமாக கொண்டு வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்தார்களோ, இதெல்லாம் மாணவர்கள் செய்த வேலை தான், போலீஸ் செய்த வேலை கிடையாது. அப்போ என்ன ஆச்சுன்னா அதுவரை போலீஸ் ஒத்துழைத்தது, என்ன ஒன்றும் செய்யாமல் ஒத்துழைத்தது. ஒன்று ரெண்டு போலீஸ்காரர்கள் அந்த உணர்வினால் அந்த தமிழன் என்ற அந்த அடிப்படையில் வந்து பேசியிருக்கலாம், நிச்சயமா அது இருக்கிறது. ஆனால் போலீஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள், ஒரு செக்யூரிட்டி என்ற நிலைமைக்கு அங்கே நின்று கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 23ஆம் தேதி காலையில் நடந்த அந்த சம்பவத்தினால இந்த மாணவர்களுக்கும் சரி, தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்களே, உங்க தொலைக்காட்சியும் சரி, எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்து கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு எல்லாம் போலீஸ் மேனான அந்த நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து. இதுதான் தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது இதுவரை அரசியல்வாதிகளைத்தான் அந்த பசங்கள் பழித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த யூத்தும் வந்து ஒரு அரசியல்வாதி இங்க வர வேண்டாம், எங்களுக்கு இவர் யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த அதே மாணவர்கள் வந்து இவர்களை வரவேற்றார்கள், அந்த காவல்துறையை வரவேற்றார்கள், அதிகாரிகளை வரவேற்றார்கள். இதே மாணவர்களை வந்து போலீஸ் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்று கூற வைத்தீர்களே, இது இந்த அரசினுடைய சாதனை, இந்த போலீஸ் துறையினுடைய சாதனையாக நான் கருதுகிறேன். அடுத்த ஒரு பிரச்சனை, இந்த வழக்குகளை பற்றி சார் சொன்னார், இதுதான் தமிழகத்தில் இருக்கும் அவலம். அதாவது ஒரு மாணவன் வந்து ரோட்டுக்கு வருகிறான், அவன் எந்த நிலையில வருகிறான்னா வேற ஒரு வழியும் இல்லாமல் அவனுடைய அந்த கிரிவான்ஸ் ஒரு இடத்துலையும் ரிட்ரஸ் பண்ணாத ஒரு நிலையில தான் ரோட்டுக்கு வர்றான். அது வந்து ஸ்ரீராமச்சந்திரன் மருத்துவக் கல்லூரி எப்போ தனியாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணீங்களா 1992, அப்போது இருந்து எவ்வளவோ பிரச்சனை. இது லேட்டஸ்ட் வந்து ப்ரொஹிபிஷனுக்காக, அந்த மது விலக்குக்காக ரோட்டுக்கு வந்தான். அப்ப எல்லாம் என்ன செய்தது காவல்துறை? இந்த மாணவர்கள் மேலே அடக்குமுறை பாய்ந்தது. ஒவ்வொரு 92 ஆனாலும் சரி, 2014 ஆனாலும் சரி, அடக்குமுறை பாய்ந்து இவர்களுக்கு மேலெல்லாம் கிரிமினல் கேஸுகள் ஜோடிக்கப்பட்டு இவர்கள் எல்லாம் வருடக்கணக்கில் கோர்ட்டுக்கு கேஸுக்காக அலைந்து கொண்டிருந்தார்கள். அதே அவலம் மறுபடியும் நடக்க போகுது. எத்தனை மாணவர்களுக்கு நடக்க போகிறது என்றால் பிரச்சனை. சார் ஒரு நம்பர் சொல்றாரு 215, இதை விட எவ்வளவோ ஜாஸ்தியான நம்பர்ஸ் தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்ததாக இந்த மாணவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, பாஸ்போர்ட் கிடைக்காது. இவர்களை எதற்கு தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எங்கே தள்ளி கொண்டிருக்கிறீர்கள்? தமிழகத்தில் நக்சலிசம் ஏறத்தாழ ஓய்ந்து விட்ட ஒரு நிலை, இந்த தீவிர தமிழ் அமைப்புகள் வந்து ஓய்ந்து விட்ட ஒரு நிலையில் இருக்கிறதே, இந்த மாணவர்களை நீங்க அங்கதான் தள்ளி கொண்டிருக்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஒரு அளவுக்கு இது வந்து அவர் சொல்றது ஏத்துக்கலாமே தவிர பியாண்ட் அ பாயிண்ட். அதாவது ஒண்ணு வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது அரசு காவல்துறைக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, சட்ட ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. நீங்க வந்து மாணவர்களை வந்து நீங்க 7 நாட்களுக்கு வந்து அமைதியாக தான் இருந்திருக்கிறார்கள். இப்ப காவல்துறை வந்து அராஜகம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தார்கள் என்றால் முத நாள் இருந்தே தகராறு. அங்க வந்து யாராவது ஒருத்தருக்கு முன்னாடி காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சலசலப்பு இருக்கிறதுன்னு எங்கேயாவது ஒரு பேச்சு வந்துச்சா? வரவே இல்லை. கடைசி நாள் வரைக்கும் சின்ன குறுக்கீடு இல்ல பெரிய அளவுல காவல்துறை அந்த குறுக்கீடு என்னன்னா, பொதுவா இது போன்ற ஒரு கூட்டம், ஒரு போராட்டம் இதெல்லாம் நடக்குதுன்னா எப்ப சலசலப்பு வரும்னா, போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் வரம்பு மீறுவாங்க, ஒன்னு சாலை மறியல் செய்வார்கள், இல்ல வேற ஏதாவது பிரச்சனை முடிச்சிடறேன், அப்போது மட்டும்தான் காவல்துறை உள்ள தலையிடும். நீங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது காவல்துறை கடமை. ஒரு நிமிஷம், மாணவர்கள் பாதுகாத்தார்கள் என்றது உண்மை. முதல் 2 மாணவர்கள் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பிறகு இல்ல கிராம மக்கள்ல தொடங்கி மக்கள் சின்ன கிராம மக்கள் வரைக்கும் அந்த மக்கள் பாதுகாக்க. நான் ஒரு விஷயம், திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போதே வந்து பாட்டில்கள் வீசப்பட்டன, அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆர்கேக்கு தெரியும், ஆர்கே நானும் அங்க வேற ஒரு ஆங்கில சேனலுக்காக பேசிட்டு இருந்த போது எங்க மேலேயும் வந்து வாட்டர் பாக்கெட் தூக்கி வீசப்பட்டது. ஆனால் பெருமளவுல வன்முறை என்று சொல்லவே இல்லை, சின்ன ஸ்மால் மைனர் இன்சிடென்ட். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீங்க சொல்லாதீங்க.
காவல்துறை ஒரு பொறுமையை நிச்சயமாக காத்திருக்கிறார்கள். காவல்துறை வந்து முதல் நாள் இருந்தே வந்து ஒரு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்ல. முதல் அதாவது கடைசி நாள் வரை காவல்துறை அமைதியாக இருந்திருக்கிறார்கள். அது வந்து மக்கள் அமைதியாக தான் இருந்தாங்க. கடைசியாக சட்ட ஒழுங்கு பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு, கடமை. ஒரு போராட்டம் நடக்கிறது. ஒரு நிமிஷம் ஆர்கே பாயிண்ட் வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஏன் 23ஆம் தேதி காலை என்று ஒரு காரணம் இருந்திருக்கிறது. வந்து குடியரசு தின வந்து அணிவகுப்பு அங்க நடக்கும் மெரினால. 20ஆம் தேதி ரிஹர்சல் கேன்சல்டு, 22ஆம் தேதி ரிஹர்சல் அதுவும் ரத்தாகிவிட்டது. 24ஆம் தேதி காலை ஃபைனல் ரிஹர்சல், அதுதான் வந்து ஃபைனல் ரிஹர்சல். அதுக்கப்புறம் 26ஆம் தேதி வந்து குடியரசு தின அணிவகுப்பு நடக்கும். ஸோ இவங்க 23ஆம் தேதி மாலை வரைக்கும் திரு ஆர்கே சொல்றது போல காத்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதுக்கு பிறகு வந்து ஒரு சிக்கலில் ஏற்படக்கூடிய, இப்போ மாணவர்கள் கலைந்து போகலன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த மெரினாவை தயார் செய்வதற்கான கால அவகாசம் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேணும். நீங்க ஜஸ்ட் உடனடியாக வந்து, ஏன்னா உங்களுக்கு வெறும் அந்த ரோடு மட்டும் கிளியர் பண்ணா போறாது, உங்களுக்கு பக்கத்துல என்க்ளோஷர் போடணும், நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே வச்சிருந்தாங்க. உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, காந்தி சிலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரைக்கும் பண்ணி வேலையை முடிச்சுட்டாங்க. இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட பாதி வேலைகள் அப்படியே தான் நின்றுச்சு. ஸோ நான் அது வந்து சரியான காரணமா தவறான காரணமாங்கிறதுக்கு போல. ஆனால் ஏன் 23ஆம் தேதி காலை என்று அவர் கேட்கிற கேள்விக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்த நியூஸ் குடியரசு தின விழா அங்க நடக்க கூடாது என்று சிலர் விரும்பினார்கள். அந்த குடியரசு தின விழா அங்க நடக்க கூடாதுங்கிறது அங்க இருந்த சிலருடைய விருப்பம் அப்படிங்கறத பத்தியும் வந்து அந்த சிலர்ல நானும் சொல்றேன். இவ்வளவு பெரிய ஒரு அரசால, உளவுத்துறை போன்ற பல மெக்கானிசம் வச்சிருந்த அரசால அந்த கூட்டத்தில் இருக்கிற சிலரை ஸ்கெட்ச் அவுட் பண்ணிருக்க முடியாதா? இல்லங்க, அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் இருங்க. சரி, ஒரு ஐடென்டிஃபை பண்றாங்க போலீஸ், இந்த காவல்துறை ஐடென்டிஃபை பண்றாங்க, இந்த 20 பேர் தான் பிரச்சனை உண்டாக்குறாங்கன்னு. அந்த நேரத்துல அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அந்த 20 பேர் நபர்களை காவல்துறை அப்புறப்படுத்த முயற்சி செய்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நான் அதுக்கான உதாரணம் நான் சொல்றேன். நான் அதுக்கும் சொல்றேன், இது போன்று பாட்டில் வீசினவங்க, வாட்டர் பாக்கெட் வீசினவங்க, இதெல்லாம் தாண்டி சற்று வரம்பி மீறி பேசி இந்த போராட்டத்திற்கு தொடர்பு இல்லாமல் மைக்ல பேசினவங்க கூட அந்த மாணவர்களே அங்கிருந்து வெளியேற்றிருக்காங்க. பேச்சுக்கள் இருந்தனங்கிறது நீங்க ஏத்துக்கிறீங்க. பேச்சுக்கள் இருந்து நான் இல்லைன்னு சொல்ல வரல. அப்படி வரம்பு மீறி அனைவரையும் அந்த மாணவர்களும் அந்த மக்களும் இளைஞர்களுமே வெளியேற்றிருக்காங்க. நான் கேட்கறது, நீங்க குடியரசு தினத்துக்காக அந்த கிரௌட நீங்க வந்து நான் எடுக்கணும் அந்த இடத்துல இருந்து நினைச்சீங்கன்னா, கடைசியில் உங்களுக்கு குடியரசு தினம் மக்களே இல்லாமல் நடந்திருக்கு. வரலாற்று, எனக்கு தெரிஞ்ச வரலாற்று முதல் முறையாக மக்கள் பங்களிப்பும் மக்கள் பார்வையாளர் இல்லாமல் நடந்த முதல் குடியரசு. அதுவும் வந்து பாதுகாப்பு காரணமாக தானே, அதாவது செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணாத காரணமா இல்ல. மக்கள் வந்து குடியரசு தினத்தை புறக்கணித்ததுனால காலியா இருந்தது இல்லையே. குடியரசு மக்களே இல்லாம ஒரு விழா நடத்திட்டு அது எப்படி சார் மக்கள் விழா நடத்தப்பட வேண்டியது சம்பிரதாயம், அது நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும். இவ்வளவு ஆண்டுகாலமாக மெரினாவில் நடந்து கொண்டிருக்கிறது, நடத்தப்பட வேண்டும். இப்போ அந்த விழாவில் வந்து திருப்பியும் வந்து ஒரு பெரிய கிரௌடு சேர்த்தாங்கன்னா காவல்துறைக்கு மிகப்பெரிய சிக்கலாகும். ஏன்னா குடியரசு தின விழால நான் வர்ணனையாளரா 20 வருஷம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அந்த புரோட்டோகால் ஃபுல்லா எனக்கு தெரியும். எதுக்கு நான் சொல்றேன்னா, மக்கள் பங்களிப்பே இல்லாம மக்கள் பங்களிப்பு ஏன் இல்ல, அதுக்காக நான் கலச்சோம். இல்ல ஒரு நிமிஷம், மக்கள் பங்களிப்பு வருஷம் வராங்கல்ல, வருஷம் இல்ல, இந்த ஆண்டு ஏன் வரல? வரல அலோவ் பண்ணல. அதுதான் ஏன் அலோவ் பண்ணல? இல்ல ஒரு நிமிஷம், ஏன் அலோவ் பண்ணல? ஏன் அலோவ் பண்ணல? ஏன்னா ஒரு ரிஸ்க். திருப்பி 3 நாட்களுக்கு முன்பு இவ்வளவு பெரிய ஒரு லட்சக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சியில பாக்குறாங்க. எவ்வளவு பேர் அங்க கலந்துக்கிறாங்க, எவ்வளவு பேர் தொலைக்காட்சியில பாக்குறாங்க? உங்களுக்கே தெரியும், 20 வருஷமா இருக்கு. நீங்க எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கு நீங்களே பாத்தீங்க. சில ஆயிரக்கணக்கான மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் தொலைக்காட்சியில பாக்குறாங்க இல்லையா? அப்ப அதையும் தடுத்துடலாங்கிறீங்களா? அப்ப நான் டெல்லியில ராஜ்பாத்தில் நடக்கிறது நியாயப்படுத்தல. நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு காரணமாக அரசுக்கு இருந்திருக்கலாம். இது வந்து அதுதான் காரணம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நம்ம வந்து காவல்துறை மீது ரொம்ப ஈஸியா குற்றம் சொல்லிடலாம். இவங்க வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்றாங்க, அராஜகம் செய்யறாங்க, எல்லாம் சொல்றது ஈஸி. சட்டம் ஒழுங்கு காக்கப்படவில்லை என்றால் பொதுமக்கள் எல்லாரும் வந்து இதே காவல்துறை மீது வன்மையா ஒரு பத்திரிகையாளனாக 8 நாள் அலங்காநல்லூர்லயே அங்கேயே ராத்திரி பகலா இருந்த ஒரு பத்திரிகையாளர் நானு.
அங்கு காவல்துறை என்ன மாதிரியான ஒத்துழைப்பை தந்தது, இறுதி நாள் என்ன நடந்தது அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியும். காவல்துறை ஒட்டுமொத்தமா குற்றம் சுமத்துவ நோக்கம் அல்ல. நீங்க மெரினால நடக்கிற ப்ரொட்டஸ்ட்ல நடந்த வன்முறைக்கும் பக்கத்துல இருக்க நொச்சி குப்பத்துக்குள்ளேயும் நடுக்குப்பத்துக்குள்ளேயும் நடத்திருக்க தாக்குதலுக்கு என்ன சம்பந்தம்? அந்த தாக்குதல் அது சொல்றேன், அது வந்து அதை நிச்சயமா எப்படி வந்து அரசியல்வாதிகள் இல்ல, சொல்லிட்டு விசாரணைக்கு சும்மா உட்பட வேண்டிய- சொல்லட்டும். விசாரணைக்கு சும்மா உட்பட 2 வேண்டிய பேர் விஷயம் கமெண்ட் அது. இருக்காங்க. இல்ல விசாரணைக்கு உட்பட வேண்டிய விஷயம் நிச்சயமாக அது. ஏன்னா அந்த டார்கெட்டிங்கே செலக்டிவா இருந்திருக்கு. செம்மல் உங்களுக்கு தெரியும், சுத்தி இருந்த அனைத்து மீனவர் குப்பமும் தாக்கப்படவில்லை. செலக்டிவாக 2 இடத்தில் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கறது. அங்கேயும் நான் பதில் சொல்றேன். அதுக்கு அந்த என்ன select எங்க வந்துச்சுன்னா, எந்த மாணவர்கள் தப்பிச்சு எங்க போய் அடைக்கலம் தேடினாங்களோ அங்கெல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு. பிளஸ் எங்க இருந்து சப்ளைஸ் வந்து கடல் வழியா வந்து கொடுக்கப்பட்டிருந்தோ அங்கேயும் வந்து இல்ல, தாக்குதல் அது நடந்திருக்கு. வந்து அப்படி ஒரு செய்தி. surpriseன்ற வார்த்தை ரொம்ப பெருசு. Supplyனா நீர், குடிநீர் மற்றும் இல்ல, உணவு. 2 விஷயங்கள் இங்க இருக்கு திரு தனியரசு. ஒன்று, அருகில் இருந்த மீனவ கிராமங்களுக்கு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு என்ன நியாயம் இந்த அரசு சொல்ல போகிறது அப்படிங்கிறது. மற்றொன்று, ஏன் அவசர அவசரமாக திரு ஆர்கே சொன்ன மாதிரி அந்த நாள் 5 மணிக்கு நீங்க சட்டத்தை கொண்டு வந்து அது அவசர சட்டத்தை ஒரு நிரந்தர சட்டமாக்க போறீர்கள், அறிவிக்க போகிறீர்கள். அது ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பாக செய்து நீங்க மக்கள் ஆதரவையே பெற்றிருக்கலாமே. இல்லை, இப்போ இது தமிழ்நாடு வந்து தனி நாடு கிடையாது, தனி முழு இறையாண்மை கிடையாது. மிகப்பெரிய இந்திய பேரரசில் ஒரு மாநிலம் நம்ம. அவ்வளோ பெரிய மாநிலங்க ரொம்ப கவனமாக இது உன்னிப்பாக பார்க்குது. நீங்கள் மதுரையில் விமான நிலையத்தை இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் விமான நிலையத்தை அவ்வளவு ஸ்ட்ரென்த், அவ்வளவு மாணவர்கள் இளைஞர்கள் முற்றுகிட்டு பயணிகள் உள்ளே போய் வெளியே வர முடியலன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இன்றைக்கி முதலமைச்சரும் இன்றைக்கி அதை சுட்டி காட்டினாங்க. ரயில் வந்து நீங்கள் ஒரு 4-5 நாள் ஒரே ஒரு தொடர் வண்டியை தென் மாவட்டங்களை சேர்றது சேலத்தில் மறித்து நம்ம தடுத்து வச்சுருந்தோம். செல்லூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதுரையில் செல்லூர்லேயும் நம்ம அதே மாதிரி மறித்து வச்சுருந்தாங்க. 5 நாள் 6 நாள் அந்த தொடர் வண்டி இயங்க விடலை. கிட்டத்தட்ட மீனம்பாக்கம் விமான நிலையமோ அல்லது இன்னும் இருக்கிற விமான நிலையங்களையோ நம்ம இன்னும் கொஞ்சம் அப்போவும் அந்த தம்பி சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் கிட்ட நெருங்கி வந்துட்டோம், விமான நிலையத்தினுடைய இதில் தான் இருக்கேன், ஓடுபாதைக்கு செல்வதற்கு இன்னும் எங்களுக்கு ஒரு சில நிமிஷங்கள் போகுதுன்னு சொன்னாங்க. இப்போ 22ஆம் தேதி சொல்கிறாங்க, 21, 22. அது இயல்பாகவே பொதுமக்கள் அல்லது நம்முடைய ஊடகம் எல்லாரும் ஆதரிச்சோம். ஒரு நபர் கூட இதை எதுக்கலை. உலகம் முழுக்க பீட்டா உட்பட வாய மூடிட்டு இருந்த காலத்தில் இயற்கையாகவே அது உங்களுக்கு ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் வந்த ஒருபாடு இந்த போராட்டத்திற்கான முழுமையான தார்மீக ஆதரவு இயல்பாகவே அது வலுவிழந்து விட்டுச்சு. 20ஆம் தேதி 21 முதலமைச்சர் அங்கிருந்து வரும்பொழுதே அதை ஆர்டினன்ஸ் பண்ணி மற்ற எல்லா துறைகளுடைய ஒப்புதலை பெற்று 22ஆம் தேதி அன்றைக்கி அது அதிகாரபூர்வமாக சட்டமாக அறிவிக்கப்பட்டாச்சு. அதற்கு பிறகும் போராட்டம் தொடரும் என்று முதல் ஒற்றை முழக்கத்தோடு இந்த போராட்டம் துவங்கணும். வாடிவாசலை திறக்கும் வரை வீட்டு வாசலை மிதிக்க மாட்டோம். இந்த கோஷத்தில் எந்த மாற்று கருத்து இல்லை யாருக்கும். ஒற்றே முழக்கம். இதில் பாரதிய ஜனதா கட்சி உட்பட, மோடி உட்பட, பிரதமர் உட்பட யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இந்த தளத்தை மீறி இது எங்கே போது வர 4ஆம் தேதி 5ஆம் தேதி தான் பெப்சி, கொக்கோ கோலா, அது அடுத்தடுத்து வேறு நீங்கள் சொல்கிற எல்லாம் யாரோ உருவம், யாரோ ஒரு பெண் லேடனை போட்டிருந்தாங்க, ஒரு பனியன் போட்டிருந்தார். நான் பார்த்துருக்கிறேன் பல இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அல்லது விஸ்வ இந்து கூட்டத்தில் கோட்ஸே பனியன் போட்டு வந்திருக்காங்க. அது உடனே அது சட்டவிரோத இயக்கமாக நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கிறோமா? அது கலவரமாயிடுச்சா? முசாபர் கலவரத்தை நம்ம பார்க்கலையா? கோத்திர ரயில் அறிவு சம்பவம் கோயம்புத்தூரில் நம்ம காவலர் செல்வராஜ் தாக்கப்பட்டு எத்தனை நடந்தது? 2 மாதங்களுக்கு முன்பு இந்து முன்னணி பிரமுகர் சேர்த்த ஊருக்கு நீங்கள் கோவையில் நம்ம எத்தனை வன்முறையை பார்த்தோம்? அந்த வன்முறைகளெல்லாம் அதெல்லாம் கலவரமாகி அந்த இயக்கங்கள் தடை செய்யப்பட்டுருச்சா அல்லது பெரிய அடக்குமுறை நடந்துச்சா? அங்கேயும் குற்றவாளிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு முதல்வர் சொன்னால் உரிய நடவடிக்கை எடுத்தார். 100க்கும் மேற்பட்டவர் அங்கேயும் கைது செஞ்சப்பட்டாங்க. அதே மாதிரி நம்ம குஜராத்தில் எவ்வளோ பெரிய நடவடிக்கைகள்லாம் நம்ம உலகம் நம்ம தேசம் சந்திக்காத ஒன்றும் இல்லை. அதையோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது மக்கள் எழுச்சிக்கும் இந்த கோரிக்கையில் இருக்கிற நியாயத்துக்கும் கிடைத்த வெற்றியில் மாற்று கருத்து இல்லை. இவங்க எப்போ பண்ணுறாங்க பாருங்கள், இந்த ஜல்லிக்கட்டுக்காக பல ஆண்டுகளாக போராடின பல்வேறு இயக்கங்கள் இந்த ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் போதும், சட்டமன்றம் 23ஆம் தேதி கூடுது, இந்த சட்டமன்றம் 23ஆம் தேதி கூடுன உடனே இந்த சட்டமன்றம் முறைப்படி சட்டமன்றத்தில் வரைவு அறிக்கை மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது விரைவில் சட்டமாக போகுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, மக்களிடமே இந்த போராட்டத்திற்கான ஆதரவு, அதாவது அரசு நடவடிக்கை எடுத்துருச்சு, இந்த போராட்டம் தேவையில்லைன்னு ஒரு பெரும்பான்மை மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த பெரும்பான்மை மக்கள் முடிவு செய்யும் சமூக விரோதிகள் உள்புகுந்ததுனால வன்முறைன்னு சொல்றீங்க. இல்ல சமூக விரோதிகள் இங்க அங்கே அப்பவும் இல்ல கடைசி. அதான் நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இந்த போன்ற ஒரு அரசினுடைய நடவடிக்கை எடுக்கப்படாமல் அரசு நடவடிக்கை எடுக்கப்படாமல் விட்டிருந்தா பெரும்பான்மை மக்களே தானா கலைஞ்சு போயிருப்பாங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடிய சமூக விரோதிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்களே. அதையும் அந்த காலவகத்தை கூட நான் கவனமா பார்த்துட்டேன். 22ஆம் தேதி இன்னைக்கும் நீங்க ஒரு மாலை வரை 20 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க மெரினாவில் கூடின கூட்டத்தை நீங்க உலகத்தில் அப்படி பார்த்துருக்க முடியாது. அங்கிருந்து வெறும் 1 கிலோமீட்டரில் சட்டமன்றம் நடக்குது. விமான நிலையம் முற்றுகையாச்சு, ரயில் மாதிரி ஆச்சு. ஒரு உச்சக்கட்ட நிலையில் தமிழ்நாடு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இராணுவமே வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது மக்கள் திரள் இருக்கும் பொழுது. அந்த போராட்டத்தில் கலந்தவங்க எல்லாரும் அரசியல் சித்தாந்த வழியில் அணிசேர்க்கப்பட்டு ஒரு வலிமையான போராட்ட புலங்களோட வரல. அப்படி 1-2 இருந்திருக்கலாம். சில பேர் சித்தாந்தவாதிகள் அதில் அந்த கருத்தில் உடன்பட்டு வந்திருக்கலாம். அப்பாவி பொதுமக்கள்
இந்த ஏதாவது நடந்தால் என்ன நடக்கும் அடுத்தடுத்துங்கிறது முடியளவு கூட தெரியாது அந்த மக்களுக்கு. மூதாட்டி வரைக்கும் வந்து உடம்பு சரியில்லாத கூட சேரில் உட்காந்துக்கிட்டு குழந்தை கையில் வச்சு உட்காந்துருக்காங்க. ஒரு பெரிய ஆன்மீக திருவிழாக்களில் பெரிய பெரிய தீபாவளி, நீங்கள் கும்பமேளா அல்லது திருவண்ணாமலை கார்த்திகை ஜோதி ஐயப்பன் கோயிலை விட இங்கே ரொம்ப அமைதியாக கட்டுக்கோப்பாக இருக்கிறதுனால மக்கள் அலையலையாக வந்து கலைகளோட நிகழ்ச்சிகளோட கோரிக்கை முழக்கத்தோட மக்கள் அப்படி திரண்டிருக்கிற ஒரு தேசமே தலைநகரில் திரண்டிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு ஒரு தூண்டுதலின் பேரில் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. 2 நாளில் குடியரசு நடக்கும் பொழுது உலகம் எப்படி இந்த போராட்டத்தை உயர்வாக கருதி தமிழ் தேசத்தின் மீது தமிழ் மக்கள் மீது பெருநம்பிக்கையும் பாராட்டலும் பெருமையும் பெற்று வந்த வடிவம் இன்னும் கூடுதலாக சிதைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சரியாக 23ஆம் தேதி அன்னைக்கு கையில் தடி இல்லை, காவலர்கள்ட்ட ஆயுதம் கிடையாது, அணுவணுவாக பார்த்தேன். நான் அப்போவே போகலான்னு சொன்னேன். நான் நைட்டு தப்பு நடக்கும் போது நானும் அன்சாரி நேரில் போய் நம்ம காலவழியாக விழுந்து அந்த கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட ஒரு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். 23ஆம் தேதி காலையில் போகிறதுக்கும் போதே காவலர்கிட்ட நெருங்கி அந்த அந்த இளைஞர்கள் மாணவர்கள் விடுவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 500 பேர் இருந்திருப்பாங்க. மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 மணி நேரம் அவகாசம் கொடுன்னு போராட்டக்காரர்கள் எதுக்கு மீண்டும் மக்கள் கூடிடுவாங்க, மறுபடியும் நம்ம கலைக்க முடியாது, ஒரு முறை இது பண்ணிட்டாங்க இந்த அப்புறம் நான் எதுக்காக அதை சொன்னேன்னா, தமிழ்நாடுங்கிறது ஒரு தனி நாடோ ஒரு இறைமை பெற்ற நாடோ இல்லை. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குதான்னு மத்திய அரசாங்கம் இது நமக்கு ஒன்று அது ஒரு ஏற்புடைய 100 விழுக்காடு தொடர்புடைய அவங்களுடைய சொந்த நேரடி கட்சியினுடைய ஆட்சிக்கு கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏதாவது நமக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால் அந்த நெருக்கடியும் மாநில அரசுக்கு இருக்குது. மாநில அரசு அதுக்கு நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடி எங்கே வந்துடக்கூடாதுன்னு இருக்கா. அதில் என்ன பாருங்க, இப்போ கூட நீங்கள் கவனமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து தேச விரோத சக்திகள் ஊடுருவாங்க, தனித்தமிழ்நாடு கேட்குறாங்கன்னு ஒரு தடவை 2 பேரும் பேசியிருக்கலாம். அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. நான் மறுபடியும் உங்க மூலமாவே எல்லாருமே சொல்றேன், தனித்தமிழ்நாடு அப்படிங்கிற தவறு இல்லைங்கிறேன். இந்த 60 வருஷமா அங்கங்க பேசப்பட்டு அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது ஏற்கப்படுவதும் மறுக்கப்படுவதும் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை காரணமாக வைத்து நான் தடி நடத்துவேன்னு சொல்றது அதுலயே எனக்கு உடன்பாடு இல்லை. நீ ஒசாமா பின் லாடன் படத்தை நான் கூட போட்டுக்க முடியும், யார் தடுக்க முடியாது. பிரபாகரன் ஐயா படத்தை நாங்க போட்டு ஒசாமா பின் லாடனையும் தனித்தமிழ்நாட்டையும் ஒண்ணா வைக்க வேண்டாம். இல்ல ஏன் நீங்க அப்படி அவர் தியாகின்னு இப்படி சொல்றீங்க? போகல அவருடைய சித்தாந்தம் அவருடைய போராட்ட வழி அப்படியே இருக்கலாம். அப்ப நம்ம பகத்சிங் ஏத்துட்டோம்ல, சேக்குவாரா ஏத்துட்டோம்ல, நான் யாரை ஏத்துட்டேன்னு இங்க பேசவே இல்ல. சேக்குவாராவை நம்ம போட்டுக்கிட்டு கௌரவமா போலாம். அவர் சுருட்டு வச்சிட்டு ஒரு போராடி ஆயுத போராட்டத்தை போராடி அப்ப சேக்குவாரா ஏத்துக்கலாம், பகத்சிங் ஏத்துக்கலாம். ஏன் நீ ஒசாமா பின் லாடன் விவாதத்திலே நான் வரல திரு தனியரசு. அப்படி இல்ல, அது இந்த விவாதத்தின் நோக்கம் இல்ல, அது நோக்கம் இல்ல. இல்ல இன்னைக்கு இல்ல சொல்ல வரேன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் ஒசாமா பின் லாடன் பேரை பயன்படுத்தி இருக்கிற நோக்கம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்காக மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணனுடைய கருத்தும் இன்றைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவை சொன்ன கருத்துக்கும் எவ்வளவு முரண்பாடு உண்டு என்பதை நாமே புரிந்து கொள்ளலாம். இருக்கலாம் என்பதை வரவேற்பதற்கான ஆர்வத்தை வரவேற்கிற நதிவேறு. ஆனால் தீவிரவாத செயல், தேச விரோத செயல், சமூக விரோதிகளுடைய செயல்பாடுகள் அதிகரித்து விட்ட காரணத்தால் அவர்கள் பிடித்திருந்த கோஷங்கள் போட்ட அந்த படங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய சூழலுக்கு வந்து இந்த வன்முறைக்குள்ளானது என்று சொன்னார். நான் அப்படி என்று சொன்னால் அவர்களோடு தொடர்புடையவர் யார் என்று காவல்துறையால் இடம் பிடித்து கண்டுபிடிக்க முடியவில்லையா? 20 பேர் இருந்து அவர்களை கைது செய்தால் கலவரம் வந்திருக்கும் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் 20 பேர் உங்களுக்கு தெரியும். அவர் யார், எந்த பின்னணிப்புடையவர், இப்பொழுது எங்கு இருக்கிறார், அவர் இந்த போராட்ட களத்தின் உச்சம் யார், எல்லாம் தெரியும். இதைவிட மீறி அந்த போராட்ட குழுவை ஆரம்பித்தவர்களே வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடினோம், திடீரென்று வேறொரு முழக்கங்களை எழுப்பினார்கள். யார் என்று தெரியாதா? யார் என்று தெரியாமலே 5 நாள் போராட்டத்தை எடுத்தார்களா? ஆக அரசாங்கம் இந்த பிரச்சனையை மெத்தனமாக கையாண்டதனுடைய விளைவு, கழகக்காரர்களை கண்டுபிடிக்காமல் போனதனுடைய விளைவு, சமூக விரோதிகள் கலந்து விட்டார்கள் என்று இனம் புரிக்க முடியாமல் போவதனுடைய விளைவு, உச்சகட்டத்தில் ஒட்டுமொத்த அப்பாவிகளும் பாதிக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் சொல்லுகிறேன், அந்த தீவிரவாத செயல் ஈடுபட்டவர்களோடு தொடர்புடையவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க தெரியவில்லை என்று சொன்னால் உளவுத்துறை எதற்கு, காவல்துறை எதற்கு, முதலமைச்சர் அறிக்கை எதற்கு? இல்ல எங்களுக்கு என்ன சந்தேகம், நீதி விசாரணைகள் கேட்கிற போதுதான் எங்களுக்கு என்ன ஒரே ஒரு ஐயப்படுனா, இவ்வளவு 6 நாட்கள் லட்சக்கணக்கான மக்கள் களத்தில் போராடியாச்சு. போராடி மக்களினுடைய உணர்வுகளுக்கு கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து அரசு நடவடிக்கை எடுத்தாச்சு. அந்த சட்டம் நிறைவேறிடுச்சு, ஜல்லிக்கட்டு வந்தாச்சு. இந்த வெற்றியை நாடே தமிழ் தேசமே கொண்டாடும் போது தமிழ்நாட்டு மக்களே கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கணும். ஆனால் அதை தடுத்து நிறுத்தி சரி செய்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் மெரினாவிலிருந்து ஏதோ புதிய கோரிக்கைகளை வைத்து முழக்கமிட்டு அரசுக்கு கிடைத்த நற்பெயரை, தமிழ்நாட்டு மக்களின் போராட்டத்துக்கு கிடைத்த நற்பெயரை களங்கப்படுத்த திட்டமிட்டு சதி செய்த அந்த சதியை
ஒரு சிலர் செய்திருக்கலாம். அது உண்மையிலேயே அது தவறான, கண்டிக்கத்தக்கது. அவர்கள் இந்த தமிழ் சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தப்படணும். அது எந்த சித்தாந்தவாதிகளாக இருந்தாலும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. மீண்டும் போராடுவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு எந்த கோரிக்கை வைத்து நீ அந்த போராட்ட முழக்கத்தை முன்வைத்து மக்களை திரட்டு போராடு, அது யாரும் வேண்டாங்கிறான். ஆனா நீங்க இப்பதான் செய்தி வந்திருக்கு, மெரினா கடற்கரையில போராடக்கூடாது அப்படின்னு காவல்துறை போட்டிருக்காரு. அந்த ஒரே ஒரு பாயிண்ட், கடைசி நாள் இந்த வன்முறையில பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதுன்னு காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சான்ஸ், தவறாக ஒரு பெட்ரோல் குண்டு இந்த போராட்டத்தை நடுவில் வீசப்பட்டதுன்னு வைங்க, எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா காவல்துறை, இவ்வளவு நாளா நடக்குது, இதை முடித்து வைக்காமல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, ஏன் தாமதமாக நடவடிக்கை எடுக்கல? கேள்வி வருமா வராதா? இல்ல ஹைப்போதெட்டிக்கல் இல்ல, ஒரு லட்சம் பேர் கூடி இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. காவல்துறை தீ வைப்பது போன்ற வீடியோ காட்சிகள் வெளியாகுது. அது போன்ற வீடியோக்கள் வெளிவருது. காவல்துறை தாக்குதல் நடத்தின வீடியோக்கள் வருது. ஒரு சில இடங்கள்ல காவல்துறை மீது அங்க இருந்தவர்கள் தாக்குதல் நடத்தின வீடியோக்களும் வெளிவந்திருக்கு. அவ்வளவு நடந்த இடத்துல பெட்ரோல் குண்டு வீசின வீடியோ வெளிவராம இருக்குமா? எவ்வளவு நாளாக இல்ல, பெட்ரோல் குண்டு வீசப்படவில்லை அப்படி வச்சுங்க, பத்த வச்சிருக்காங்க. ஏதோ ஒன்று அசம்பாவிதம், எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தது அந்த கூட்டத்துல. ரெண்டாவது, காவல்துறை வன்முறையில் ஈடுபதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மாற்று கருத்தே இருக்க முடியாது. அது நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்றோங்கிறதே தெரியல. அது விசாரணைக்கு உட்பட வேண்டும். அந்த காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்பதான் இட் வில் செட் an எக்ஸாம்பிள். அடுத்த வாட்டி மற்ற காவல்துறையினர் இது மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. நீங்க கேட்கிற கேள்வி, அதாவது இந்த காவல்துறையினருடைய முடிவு, அரசனுடைய முடிவு, காவல்துறையினர் அரசு தான் முடிவு எடுக்கணும். அந்த டிசிஷனுக்கு காரணத்துக்கு ரேஷனல் சொல்றேன். எங்கேயாவது இவ்வளவு நம்ம ஏன் இந்த வரலாறு படைக்கும் இந்த போராட்டம் ஏன் திருப்பி சொல்றோம்? முழுமையாக லட்சக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி அமைதியாக இதே போராட்டம் 2வது நாள் வன்முறையில் வெடிச்சிருந்ததுன்னா, இந்த மாதிரி 100 போராட்டம் இருக்கு இந்தியாவில். வன்முறையில் வெடிச்சிருக்கும், 2வது நாள் வெடிச்சிருக்கும். அது ஏன் இது வரலாற்று மிக்க போராட்டம் ஏன் திருப்பி வார்த்தைக்கு வார்த்தை நம்ம சொல்ற காரணமே எந்த விதமான கடைசி நாள் வரை எந்த விதமான ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் நடத்தப்பட்ட ஒரு அமைதி போராட்டம்ங்கிறது தான் அதுக்கு வரலாற்று சிறப்பு. அந்த வரலாற்று சிறப்புக்கு அந்த எதுக்காக இல்ல, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது இதுக்கு நிச்சயமாக அந்த மாணவர்கள் அது அமைதியாக நடந்ததுக்கு அந்த மாணவர்களும் அங்கு கூடியிருந்த மக்களும் ஒரு மிக 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 முக்கிய காரணம். ஆனால் அது எவ்வளவு நாட்களுக்கு அது அமைதியாக போகும்? ஐயா சொல்றது போல ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் அதுல நிறைய பேர் வேடிக்கை பார்க்க வந்த மக்கள், நிறைய பேர் ஃபேமிலியா வந்தாங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு. ஆனால் அலை மோதியது கூட்டம். இந்த மாதிரி இப்போ நீங்க காணும் பொங்கல் ஒரு நாள் அந்த விழாக்கு மெரினால எந்த அளவு பாதுகாப்பு போடுறாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதுவே எவ்வளவு பெரிய ரிஸ்க். அவ்வளவு மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடம் கூடும் பொழுது நிச்சயமாக பாதுகாப்பு உறுதிப்படுத்துவது காவல்துறையினுடைய கடமை. எவ்வளவு நேரம் அந்த கூட்டம் அதே இடத்தில் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்பு. இதே ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸை ஏதேனும் ஒரு சம்பவம் நடத்திருந்தால் நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்கிற கேள்வி, ஏன் காவல்துறை ஏன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுல அசம்பாவிதமே நடக்கல. என்னுடைய கேள்வி இதுதான், ஒரு 12 மணி நேரம் ஏன் காவல்துறை வெயிட் பண்ணவில்லை? அப்புறம் பின் லேடனுடைய அந்த போட்டோ போட்டு ஏதோ ஒரு ஸ்கூட்டர் வந்ததுலாம் சொல்றதெல்லாம் அது எவ்வளவோ எளிதாக நம்மளுக்கே இந்த Facebookலயே எவ்வளவு அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு முதலமைச்சருக்கு கிடைக்காத விஷயமா எனக்கு புரிய மாட்டேங்குது. சோ இதெல்லாம் ஒரு போராட்டத்தை கொச்சைப்படுத்த இல்ல சுமன் ஸ்ரீராமன் வைக்கிற அந்த வாதங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த போராட்டத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய இதுதான் வருமே தவிர இது போலீஸ் இல்ல ஒரு 12 மணி நேரம் ஏன் காவல்துறை வெயிட் பண்ணவில்லை? அதே மாதிரி ஒரே ஒரு கோரிக்கையை மையமாக வச்சு நடக்கிறது. It was a 1000 agitations. ஒரு எம்சிசி இருந்து மாணவர்கள் வர்றாங்க, அவங்க நீட்டை பத்தி பேசுறாங்க, யுஜிசினுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க, அவங்களுடைய ஃபார்மர் சூசைட் பத்தி பேசுறாங்க, எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதனுடைய மையம் என்பது ஜல்லிக்கட்டு தான், அவ்வளவுதானே தவிர இது கொக்கோ கோலா குடிக்க வேண்டாம்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் எவ்வளவோ கருத்துகள். ஒரு போராட்டம் ஒரு 1000 போராட்டம் இருந்தது. அதுல ஒரு கோரிக்கை முக்கிய கோரிக்கையாக எல்லாரும் தழுவிய ஒரு கோரிக்கையால ஜல்லிக்கட்டு இந்த போராட்டம் வெற்றி அடைந்த போராட்டம். அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. கேட்ட
கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது, ரெக்கார்ட் டைம்ல நிறைவேற்றப்பட்டது. அதனால போராட்டம் தோல்வியடைந்த போராட்டம் அல்ல, வெற்றி பெற்ற போராட்டம். அதில் நடந்த கடைசி நாள் நடந்த சம்பவங்கள் நிச்சயமாக அந்த போராட்டத்துக்கு ஓரளவுக்கு களங்கம் ஏற்பட்டிருக்கு. காவல்துறையினர் மீதும் தவறு இருக்கிறது என்று காவல்துறையினரே ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் அது விசாரணையில தெரிய வரும் என்று. காவல்துறை மீதும் தவறு இருக்கிறது. ஆனால் அமைதியாக அமர்ந்திருந்த போராட்டக்காரர்கள் மீது ஏதோ காவல்துறையினர் மட்டும் அதுல தவறு செய்திருக்கிற மாதிரி வந்து சித்தரிக்கப்படுவதும் நியாயம் அல்ல. உங்களுடைய இறுதி கருத்து? சமூக விரோத செயலும் தேச விரோத செயலும் போராட்டத்தில் கலந்து விட்டது என்று மாண்பும் முதலமைச்சரே சட்டப்பேரவைக்கு சொல்லி இருக்கிற காரணத்தால் அதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் நீதி விசாரணை கோரக்கூடிய அந்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டால்தான் காவல்துறை தாக்கப்பட்டதும் பொதுமக்கள் தாக்கப்பட்டதும் அந்த வன்முறைக்கு முன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கப்பட்டதும் உலகுக்கும் வெளிச்சத்துக்கு வரும் என்பது எங்களுடைய கருத்து. ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை முதலமைச்சர் ஒத்திருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், துரைமுருகன் இன்றைக்கு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் எழுந்து தீவிரவாத செயல் என்று பேச ஆரம்பித்தார். சபாநாயகர் அனுமதிக்க மறுத்தார். முதலமைச்சர் சொன்ன தீவிரவாத செயல் வார்த்தையும் பதிவாகிறது. எதிர்க்கட்சி சொல்லுகிற வார்த்தை அவையிலிருந்து நீக்கப்படுகிறது என்று சொன்னால் இதுவும் ஜனநாயக முரண்பாடு. நீதி விசாரணை திராவிட முன்னேற்ற கழகம் கோருகிறது. ஆனால் அதற்கு முன்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வேணும். ஏன்னா அன்றாடம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய கூலியோடு பிழைக்கக்கூடிய மீனவ மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு மார்க்கெட்டே இதாயிருக்கு. அந்த கோரிக்கையும் உங்களை போன்ற அரசியல் கட்சிகளின் கோரிக்கையில சேரட்டும். பாதிக்கப்பட்ட அப்பாவி மீனவ சமூகமோ அல்லது வேற எந்த ஒரு தனிநபரையும் நம்ம வந்து தவறான சட்டத்தின்பால் பிணையப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு மன்றத்துக்கு அண்ணா சொன்ன மாதிரி பாஸ்போர்ட்டு பணிகள் நிறைய நெருக்கடி இருக்குது. அதில் இருந்தாலும் சீக்கிரம் மீட்டுருவோம். நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி அரசிடம் வலியுறுத்தி நம்ம அவங்க அப்பாவிகளை இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டத்தில் 1-2 தவறாக இளைஞர்கள் தூண்டப்பட்டிருந்தால் கூட அவங்களையும் நாங்கள் விடுவிச்சிருவோம். யாரையும் நாங்கள் பழி வாங்குற நோக்கம் இல்லை அரசுக்கு. குறிப்பாக அதில் நம்ம எல்லோரும் இணைஞ்சு வேலை செய்வோம். அதே மாதிரி இந்த போராட்டமும் ஒரு வலிமையான போராட்டம். இது கலவரங்கிற இந்த ஒரு அந்த அதுவும் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் தான் ஒரு ஸ்லோகன் இருக்குது. சும்மா அந்த பெட்ரோல் குண்டு இது வரைக்கும் பெட்ரோல் குண்டெல்லாம் போட்டு எதுவும் எந்த அசாதாரம் எங்கேயும் வந்ததில்லை. அது வந்து மக்கள் அச்சுறுத்துறதுக்கு சும்மா நம்ம சும்மா இல்லை ஒன்றும் இல்லை இல்லை நான் அது பார்த்துருக்கேன். சும்மா தண்ணி பெட்ரோல் ஊற்றி கொஞ்சம் போட்டால் அந்த இடத்துல வெடிக்க அவ்வளோதான். நீ பெட்ரோல் ஊற்றி பற்ற வச்சினாலும் வெடிக்கும். அதை பாட்டில் ஊற்றி போட்டால் அது தானே உடஞ்சி கொஞ்சம் நேரம் எரியும், அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய இங்கே ஒரு ஆர்டிஎக்ஸோட அணுகுண்டு கிணையாவெல்லாம் பேசுகிறாங்க. பாவம் தலைப்பு செய்தியெல்லாம் போட்டு மக்கள் அச்சுறுத்துவாங்க. இப்பவும் நீங்க பாருங்க இந்த போராட்ட பொதுமக்கள் இல்லையா, பொதுமக்களை இப்ப எதுக்கு தெரியுது பெரிய கலவரம் பெட்ரோல் குண்டு ஆகுன்னு எதுக்கு போடுறது தெரியல. இனி ஒரு முறை இப்படி யாராவது மாணவர்கள் இளைஞர்கள் நீங்க கூப்பிட்டா யாரும் மெரினா பக்கம் வரக்கூடாது அல்லது வேறு எந்த போராட்டத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சமிக்கையை இயல்பாகவே ஆளுகிற மத்திய அரசோ மாநில அரசோ இல்லை இது மட்டும் இல்லை எந்த இடத்துக்குமே மத்திய அரசோ மாநில அரசோ காவல்துறை. ஆனா இது எல்லாத்தையும் மீறி ஒரு பொறுப்புள்ள கூட்டணி கட்சியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் உடனடியா இந்த நாளை திங்கள் செவ்வாயில் நடக்கிற கூட்டத்தை கூட நான் பேசும்போது கூட கட்டாயமா பாதிக்கப்பட்ட குறிப்பா நீங்க சொன்னீங்களா அந்த மீனவ பகுதி மீன் கடைகள் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரொக்கமா கூட நிவாரணம் தர்றதுக்கு நாங்க தனிப்பட்ட முறையில் முயற்சி. அரசுகிட்டையும் அதுபோல போலீஸ்கிட்டையும் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், அந்த அப்பாவி மாணவர்கள் மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஒரு சின்ன இன்சிடென்ட்ல இருந்து மாணவர்களை அதில் கேஸில் ஜோடித்து அவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள். தயவு செய்து அருள் கூர்ந்து அவர்களுடைய ஃபியூச்சரை கொஞ்சம் கையில் எடுங்கள். நிச்சயமாக அவர்களை விட்டுவிடுங்கள் என்ற ஒரே ஒரு கோரிக்கை தான் என்னிடம் இல்லை. எல்லா போராட்டமும் தொடக்கமும் அதனுடைய முடிவும் தான் அதனுடைய அந்த வடிவத்தை வரலாற்றுக்கு சொல்ல போகிறது. இப்படி ஒரு முடிவு நிகழ்ந்திருக்க கூடாதுன்னு எல்லாரும் மனசிலும் அதே மாதிரி வருத்தங்கள் இருந்தாலும் அதனுடைய நீட்சி இன்னும் அதனுடைய கோரத்தை அதிகரித்திருக்க கூடாது. அதற்கு எல்லாரும் அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களும் இது ஒரு நீங்க பெரிய இன்சிடென்டா கருதி அது சம்பவமா கருதி நீங்க இனிமேல் இது மாதிரியான உரிமை களத்துல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக பண்பாட்டு உரிமைகளுக்காக நீங்க போராட்டத்துக்கு பயந்துடக்கூடாது. நீங்க அறவழி போராட்டத்துக்கு நீங்க எல்லாரும் கட்டாயமா வரணும். இது ஒரு சாதாரண சம்பவங்கிறதையும் நான் தமிழ்நாட்டு மக்கள் சாதாரண சம்பவம் பதிவு பண்ணாதீங்க. பாதிக்கப்பட்டவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் நிவாரணம் நம்ம ஒழுங்கு ரொம்ப அசாதாரணமா சம்பவம் ரொம்ப வணங்குவோம். அது அசாதாரண நடவடிக்கை பொறுத்து அவர்களையும் தொடர்பில்லாமல் இணைத்து கைது செய்கிற நடவடிக்கை மீண்டும் ஒரு நேர்பட பேச எதிர்த்து பேசிட்டு தவிர